Hi friends, welcome back to our channel. இப்போ நம்ம 36 inch blouse stitching வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பேக் பார்ட்ல நம்ம 1.5 inch தையலுக்காக விட்டிருந்தோம்ல, அதை இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடு ஒண்ணா இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டிட்ச் பண்ணிடலாம். இப்போ ஷோல்டர் சென்டர்ல மார்க் பண்ணிட்டு டாட் பிடிச்சிக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு குறைவா 3.5 inch ஹைட்ல டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ இன்னொரு சைட்லயும் அதே மாதிரியே டாட் பிடிச்சிக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு குறைவான அகலத்துல 3.5 inch உயரத்துல டாட் பிடிச்சாச்சு. இப்போ பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல, நாட்சஸ் கட் பண்ணி அதை கரெக்டாக வச்சுட்டு டாட்டோட ஹைட்டு 3 inch இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம என்னதான் மார்க் பண்ணுறப்ப கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணியிருந்தாலும் ஸ்டிச் பண்ணுறப்ப ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம தைச்சிக்கலாம். இப்போ வந்து 3 inch கரெக்டாக இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்போதுமே டாட் ஸ்டிச் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போடாமல் ஸ்டிச் பண்ணி முடிச்சக்கே கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒட்டை கட் பண்ணாமல் கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் டாட் பிடிச்சிக்கலாம். ஹூக் பட்டி லூக் பட்டி சைடில் நம்ம சமமாக மடித்து நாட்சஸ் கட் பண்ணியிருந்தோம்ல, அதை இந்த மாதிரி மடிச்சுட்டு 2.5 inch ஹைட்டில் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இதுவுமே டாட்டோட அகலம் 1/4 inchக்கு கம்மியாக வச்சுட்டு ஹைட்டு மட்டும் 2.5 inchல மார்க் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டிச்சஸும் போட்டுக்கலாம். இந்த 2 டாட்டையுமே நம்ம பிடிச்சு பார்த்தோன்னா மூணாவதாக இடையில வந்து ஒரு கோடு மாதிரி வரும். அதுதான் வந்து 3வது டாட்டு. இப்போ வந்து அந்த 3rd டாட்டை பிடிச்சிக்கலாம். இதோட ஹைட்டு வந்து 4.5 inch வச்சுக்கலாம். இதுக்கும் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். நம்ம எந்த டாட்டு பிடிச்சாலும் பேக் ஸ்டிச் போடாமல் இந்த மாதிரி த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணலாம். அப்போ தான் கப் ஷேப்பு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் கப் ஷேப் எப்படி இருக்குன்னு. அடுத்ததான் நம்ம பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட்டி பீஸு 2 பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது இந்த மாதிரி கீழே ஒரு 1/2 inch விட்டுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்ல பக்கமாக எடுத்து விட்டுட்டு 2 பட்டியுமே நல்ல பக்கம் ரெண்டுமே ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு பக்கம் 4 inch இன்னொரு பக்கம் 4.5 inch இருக்கா அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாடி பார்ட்டோட வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போதுமே நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது பட்டி பீஸ் வந்து முக்கோணலாக கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அது ரைட் சைடாக இருந்தாலும் சரி லெஃப்ட் சைடாக இருந்தாலும் சரி பட்டி துணி மட்டும் தான் இந்த மாதிரி வெளியில் வரணும். பாடி பார்ட் வெளியில் வரக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு வந்து பட்டி வந்து கரெக்டாக இருக்கும். அந்த முக்கோணலாக நம்ம துணி விட்டுருந்தோம்ல அது தெரியாது, சமமாக இருக்கும் இந்த மாதிரி. இப்போ 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் ஓரத்தை இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். நம்ம எவ்வளோ தையலுக்காக விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு மடித்து தைச்சிக்கலாம். இன்னொரு ஸ்லீவையும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். பாடி பார்ட்டோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரோட சென்டர்லேயும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி அதுக்கு மேலே வச்சுட்டு அப்படியே ஸ்லீவை கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்திட்டு வந்து எது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அப்படின்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம தையலுக்காக எவ்வளோ விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/2 inch விட்டுருந்தால் 1/2 inchல ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/4 inch விட்டுருந்தால் 1/4 inchல ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுலேயே இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவ்லேருந்து
நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல அது வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்படியே ஒரு 4 தையல் போட்டுக்கலாம். வரிசலாக துணி முன்னும் பின்னும் இல்லாமல் ஒரே அளவுலேயே தையல் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸஸாக உள்ளெல்லாம் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஆர்ம் ஹோல் சைடில் ப்ளஸ் மாதிரி வரணும். இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி ஜாயிண்ட் ஆகிடுச்சின்னா நமக்கு வந்து இழுக்காது கொள்ளாது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வந்திருக்கணும். நம்ம நெக்குக்காக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல கிராஸ் பீஸ், அதை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இடையில உள்ள த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கில் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார்டிங் வரப்போ துணியை வந்து பேக் சைடில் திருப்பி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம நெக்குக்கும் தையலுக்காக எவ்வளோ விட்டுருந்தோமோ அந்த அளவில் மடித்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேக் சைடில் வி ஷேப்பில் வந்திருக்கோம்ல அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு கிராஸ் பீஸை இப்படி மடித்து விட்டுட்டு நம்ம வந்து தைக்கணும். மற்ற எல்லா இடத்துலையுமே அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நாட்சஸ் கட் பண்ணிக்கலாம். பேக் நெக்கில் மட்டும் அந்த வி ஷேப்பில் வர இடத்துல ஸ்ட்ரைட்டாக அந்த த்ரெட்டு வரைக்கும் கட் பண்ணலாம். த்ரெட்டு கட் ஆகிடக்கூடாது, ஆனால் த்ரெட்டு வரைக்கும் நாட்சஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கிராஸ் பீஸை எடுத்துகிட்டு ஓரத்தில் படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த கார்னர் வர இடத்துல இந்த மாதிரி நீடியில் இறக்கிட்டு இந்த பக்கமாக திருப்பி தையல் போட்டுக்கலாம். இப்போ துணியை உள் பக்கமாக மடித்து விட்டு ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். இப்போ பேக் நெக்கில் வரப்போ இந்த மாதிரி ஷார்ப்பாக வந்து வெளியில் எடுத்துடணும் த்ரெட்டை. திரும்ப அதே இடத்துலையே திரும்ப ஆரம்பிக்கணும். நம்ம வி ஷேப்பில் கட் பண்ணோம்னா நெக்கை இந்த மாடலில் தான் ஸ்டிச் பண்ணணும். துணி வந்து இந்த பக்கமாக இப்படி வெளியில் வந்து இப்படி மடித்து இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்க. இந்த மாடலில் ஸ்டிச் பண்ணோன்னா தான் நம்ம உள்பக்கமாக மடித்து விடும் போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ அந்த கார்னர் வந்தேக்கு நீடியில் இறக்கிட்டு இந்த மாதிரி துணியை திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பேக் சைடு இப்படி தான் இருக்கும் பேக் நெக்கு.